சொல்லப்போனா 11 மாசம் எனக்கு ட்ரைனிங் இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போக தானே போறேன். இந்த வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என் ஆசை என்ன தெரியுமா? இந்த நேரத்துல நீயும் இங்க கூட ஒண்ணா இருக்கணும். இத பாரு, நான் இங்க இருந்து போக போறேன். என்னோட இந்த சின்ன ஆசை கூட நிறைவேற்ற மாட்டியா? ப்ளீஸ் சவிதா. சரிங்க அண்ணி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஆனா சந்தியா அண்ணியோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் வருவேன். அடேங்கப்பா, போர்டெல்லாம் கூட எழுதியாச்சா நீங்க? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன எழுதிருக்கு? இது நம்ம குடும்ப பேர் தானே? மீனாட்சி அண்ணி, இன்னைக்கு ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க 4வது ஃபெயில் தான். ஏன்னா அங்க நம்ம குடும்பத்தோட பேர் எதுவுமே இல்ல. இது நம்ம பவியோட பேரு. ஏன் இந்த பிரீத்தி இப்படி எல்லாம் பண்றானே தெரியல. இல்ல, அது வந்து என்னன்னா, நம்ம வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னா, அண்ணன் தம்பி யாரு கடையை திறந்தாலும் அத மாமாவோட பேர்ல தானே திறக்கணும். ஸ்வீட் கடைக்கும் மாமாவோட பேர் தான், புடவை கடைக்கும் அவரோட பேர் தான். ஆனா பிரீத்தி இன்னைக்கு என்னவோ பண்ணிட்டா. அவளோட இஷ்டப்படி செஞ்சிருக்கா. அவங்க வீட்டு ஆளுங்க சொன்னபடி செஞ்சிருக்கா. அதுவும் இல்லாம இந்த வீட்டோட கட்டுப்பாட்டையே அவ மீறிட்டா. மீனாட்சி, நம்ம குடும்பத்தோட கட்டுப்பாடு எதையுமே மீறல. இப்படி பண்ணி ஒண்ணு நிரூபிச்சிருக்கா. நம்ம குடும்பத்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லாமே ஒண்ணுங்கிறத இப்ப அவ நிரூபிச்சிருக்கா. இவ இப்படி செஞ்சதால நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நல்ல பேர் வரப்போகுது. ஆமா சந்தியா, நீ சொல்றது உண்மைதாம்மா. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துல பாரபட்சம் பாக்குறது இல்ல. பொண்ணுங்க மருமக மாறுங்க எல்லாருமே எங்களுக்கு ஒண்ணுதான். இங்க பாருங்கய்யா, வாஸ்து பூஜையும் அப்புறம் நவகிரக பூஜையும் செஞ்சாச்சு. இப்ப இந்த தேங்காயை முதல்ல உடைச்சு எல்லாரும் கடைக்குள்ள வாங்க. நீயே தேங்காய் உடமா, முதல்ல நீ உள்ள போ. அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் தானே வீட்டுக்கு பெரியவங்க. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தால் தான் இந்த கடையினால் நல்லபடியா திறக்க முடிஞ்சது அத்தை. அதனால நீங்க 2 பேரும் முதல்ல கடைக்குள்ள போங்க. பிரீத்தி சொல்றதா உண்மைன்னு தோணுது. அத்தைக்கு இவன் நல்லாவே ஐஸ் வைக்கிறா. நீ சொல்றதெல்லாம் சரின்னு எனக்கும் புரியுது. ஆனா நான் எதையும் பண்ணல. ஏன்னா இந்த மரியாதைக்கெல்லாம் தகுதியானவங்க சூர்யாவும் சந்தியாவும் தான். இங்க வாமா சந்தியா. நீயும் வா சூர்யா, வாங்க. போப்பா.
அம்மா வாங்க. வாம்மா. அப்பா நம்மளோட பியூட்டி பார்லர் ரொம்ப அழகா இருக்கு. இனிமே எனக்கு வேண்டிய நெயில் பிரிண்ட் எல்லாம் இங்க இருந்தே எடுத்துப்பேன். என்னங்க? பிரீத்தி, இந்தா இது உனக்காக. விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கணும். அந்த விநாயகரோட ஆசீர்வாதத்தால நீ பண்ற வேலையில உனக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சு நீ ரொம்ப நல்லா இருக்கணும். பிள்ளையார் அப்பாவா? வெள்ளி பிள்ளையார் சிலையா? அட கடவுளே, ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல இருக்கே. அது மட்டும் இல்லாம இப்ப வெள்ளியோட விலை ரொம்ப ஏறி போயிருக்கே. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட யோசனையே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியாக்கா. தேங்க்யூ. மீனாட்சி, சொல்லுங்க. உன் தங்கச்சிக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க? ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல மறந்துட்டியா? அது எப்படி பெரியத்தை என்னால மறக்க முடியும்? இதோ இந்த பரிசு என் வீட்டுக்கார் சார்பாவும் ஏ சார்பாவும். ரொம்ப தேங்க்ஸ். பிரீத்தி அண்ணி, ஓபன் பண்ணுங்களேன். கத்திரியா? இவ்வளவு பெரிய சுப காரியத்தை பண்ணும்போது யாராவது கத்திரிக்கோள் கொடுப்பாங்களா? மீனாட்சி அண்ணி இதை தவிர்த்து வேற எது கொடுப்பாங்க? பெரியத்தை உங்களுக்கு கத்திரிக்கோள் எதுக்காக கொடுத்திருக்கேன்னா, நான் இப்ப கூட நல்லது செய்யணும்ன்ற எண்ணத்துல தான் கொடுத்தேன். பயன்படுற மாதிரி பரிசை கொடுக்கணும்ல அத்தை. இது பிரீத்திக்கு பயன்படும்ன்ற எண்ணத்துல தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இதை விட பெருசா இவங்களுக்கு வேற எந்த பொருளும் பயன்படாது இல்ல அத்தை. என்ன சொல்றீங்க? அதுவும் இல்லாம பெரியவர் இருக்காரு, அவர் தன்னோட கடைக்கு தானே பூஜை செய்வாரு. அப்புறம் என் புருஷன் மீட்டர் டேப் இருக்குல்ல, அதை வச்சு பூஜை பண்ணுவாரு. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரீத்திக்கு கத்திரிக்கோளை தவிர வேற நல்ல பரிசு இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. வேணும்னா பாருங்க, பிரீத்தி இந்த கத்திரிக்கோளை வச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லா அழகா முடி வெட்டி விடுவா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே அழகா முடிய கட் பண்ணலாம். இங்க பாரு, இந்த புது கத்திரிக்கோளை வச்சு நீ நிறைய பேருக்கு ஹேர் கட் பண்ண முடியும். அதனால உனக்கு நிறைய ஆர்டர் கூட வரும். பாரு, இது பலிக்குதா இல்லையான்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சிக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னால மட்டும் முடியும்னு சொல்லியிருந்தா பறக்கிற இவளோட ரெக்கையை அந்த கத்திரிக்கோளை வச்சு வெட்டியிருப்பேன். ஆனா மீனாட்சி, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. சரியான நேரம் வரும்போது அது எல்லாத்தையும் படிக்கலாம். ஆமா பிரீத்தி, உனக்கு என் சார்பா வாழ்த்துக்கள். நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல ஒரு பியூட்டி பார்லர் கூட இல்ல.
முதல் தடவையா நீதான் பிள்ளையார் கோயில் தெருவுல பியூட்டி பார்லரை திறந்திருக்க. ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கம்மா. பொண்ணுங்க மருமகளுங்க யாரும் வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீ இங்க பார்லர் திறந்ததுனால இங்க வருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அம்மா சந்தியா, சவிதா, போங்க போய் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைங்க. சரிங்க அத்தை. சாப்பிடுங்க சம்பந்தி, நல்லா சாப்பிடுங்க. ஒருவேளை சமோசா காரமா இருந்தா இந்த ஜிலேபி எடுத்து சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒருவேளை ஜிலேபி சாப்பிட முடியலன்னா இந்த ஜூஸை குடிச்சிருங்க. இவர் என்ன பண்றது? கடவுளே, இவர் திருந்தவே மாட்டாரு. ஏனுங்க, லேசா இந்த ஐஸ் பட்டது உங்களோட கண்ணுமே செவந்துருச்சு. அதெல்லாம் இல்ல சந்தியா, ஐஸால கண்ணை சவக்கல. உங்க கைப்பட்டதும் தானே இப்படி ஆகுது. ஓ ஐநீங்க, சந்தியா, போ. வாயினி. கடவுளே, இந்த லிஸ்ட பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இதுல ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கத்த. அது முடிவெட்டுறதுக்கு 150 ரூபாய் போட்டிருக்கத்த. இல்லத்த, இந்த பணத்துக்கு என்னோட கடைக்கு வந்தாங்கன்னா நல்ல புடவை வாங்க முடியும், இல்ல வீட்டுல கட்டுற புடவை வாங்க முடியும். முடி வெட்டுறது என்ன பெரிய விஷயமா? வீட்லயே அதை வெட்டிக்க முடியாது. சொல்லுங்க பாக்கலாம். இங்க பாருங்க,
ஒரு விஷயத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு விலை உயர்ந்த கடை ஒரு பக்கம்னா இதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணிருக்காங்க அத்தை. இப்போ இந்த கடைக்கு வர பொண்ணுங்க எல்லாரும் இங்க விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வராமலே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் லோன் பணத்தை எப்படி எத்த கட்டுவாங்க? ஒருவேளை இந்த பிரச்சனையால பிரீத்தியோட கடை மூடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க எல்லாருக்காகவும் என் சார்பா பரிசு இருக்கு. பரிசா? அட கடவுளே, இது எல்லாமே என்னோட கடை புடவை மாதிரியே இருக்கு. பிரீத்தி அக்கா, பிரீத்தி அக்கா, எல்லாருக்கும் முதல்ல என்னோட பேர் எழுதிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அதனால நான் இன்னைக்கு மத்தியானம் இங்க வரேன். என்ன பிரீத்தி, உன் கடையை திறந்த உடனே இங்க வேலை நல்லா நடக்கும் போல இருக்கு. இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இருக்காது. வெளியே போனா பாதி பணம் ஆட்டோக்கும் ரிக்ஷாக்குமே போயிடுது. அதுவும் இல்லாம இங்க நான் எப்ப வேணாலும் வரலாம். இது நம்மளோட கடை மாதிரி தானே. என்னோட நம்பரை கொடுக்கறேன், நீங்க நாளைக்கு சாயந்தரமா என்ன கூப்பிடுங்க, சரியா? பிரீத்தி, எங்க 2 பேர் பேரையும் எழுதிக்கோங்க. கண்டிப்பா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, உங்களோட எல்லார் பேரையுமே நான் டைரியில எழுதிக்கிறேன். சம்பந்தி, உங்களோட பொண்ணு இல்ல என் மருமகளோட கடை ரொம்ப நல்லா வர போகுது. இங்க பாரு மீனாட்சி, என் மருமக பிரீத்தி இருக்காளே, அவ கஷ்டப்பட்டு தான் இந்த கடையை திறந்திருக்கா. அவளுக்கு நல்லா தெரியும் இந்த கடையை எப்படி நடத்தணும்னு. அதனால அதை பத்தி கவலைப்படாம உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும், சரியா? பாருங்க அத்தை, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா அத்தை, நம்ம குடும்பத்தோட சார்பா இங்க இன்னொரு கடையை வேற திறந்திருக்கீங்க. வியாபாரம் நல்லா நடக்குது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா உனக்கு? அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கொஞ்சமாவது உன் முகத்துல காட்டு. சும்மா அவன் மேல கண்ணு வைக்காத. கொஞ்சம் இருங்க, என் சார்பா உங்க எல்லாருக்குமே பரிசு இருக்கு. பரிசா? அட, இது எங்க கடை பை மாதிரியே இருக்கே. கடவுளே, பிரீத்தி எங்களோட கடையில இருந்து புடவை வேற வாங்கிருக்காளா? நல்ல வேலை பண்ணிருக்கா. நான் என்ன நினைச்சேன்னா, என் கடைக்கு முதல்ல வர 21 கஸ்டமர்ஸ்க்கு என் சார்பா பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல. அதான் எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட ஒரு புடவை கடை இருக்குல்ல, அதுல இருந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான். எங்க கடை புடவையை வாங்கி அவளோட கடை திறப்பு விழா அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த புடவையை பரிசா கொடுக்கறா. ரொம்ப புத்திசாலி தான் இவ. ஒரு நிமிஷம் இருமா பிரீத்தி, என் மருமகளோட பேரையும் எழுதிக்கோ. அப்படியே ஒரு புடவைய எனக்கும் கொடு. ஆமாமா, குடுமா. இதோ கொடுக்குறேன் பெரியத்த. கொடுமா, குடு குடு. மீனாட்சி அண்ணி, உங்களுக்கு தெரியுமா இந்த புடவெல்லாம் இருக்குல்ல, இத விக்ரம் அண்ணன் பிரீத்தி அண்ணிக்கு அவங்க கடை திறப்பு விழாவுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. விக்ரம் அண்ணனுக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரிய மனசுதான். என்ன சொல்றீங்க அண்ணா? இங்க பாருங்க, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் அழகா போட்டோ எடுங்க. ஆமாங்கம்மா, நீங்க சொல்றதும் சரிதான்னு தோணுது. சந்தியா அண்ணியும் நாளைக்கு ட்ரைனிங் போறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பம் பிரிஞ்ச மாதிரி தானே இருக்கும்.
சரோஜா ஆ இன்னொரு தடவை என் சார்பா வாழ்த்துக்கள். உன் மருமக நல்ல கடை திறந்திருக்கா. கடவுள் அருளால நல்லபடியா நடக்கணும். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ஆ. ரொம்ப நாங்களும் நன்றி கிளம்புறோம் சம்பந்தியம்மா. சம்பந்தி. திறப்பு விழாலாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. உங்களுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்து. மோகன் கண்ணா கொஞ்சம் போய் விட்டுட்டு வா. சரிப்பா. இல்ல இல்ல பரவாயில்ல, நாங்களே போய்க்கிறோம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. போயிட்டு சரிங்க. வாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோ பாருமா பிரீத்தி, உன்னோட மாமியார் ஒரு விஷயத்தை என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க மருமகங்க எப்ப பார்த்தாலும் அடிக்கடி பியூட்டி பார்லருக்கு போவாங்களாம். ஆனா பியூட்டி பார்லர் எப்படி இருக்கும், அங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அதை பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குமா பிரீத்தி. சரோஜா, இப்ப நம்ம வீட்லயே ஒரு பியூட்டி பார்லரை திறந்தாச்சு. அதனால நீ எப்ப வேணாலும் அங்க போய் நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இதை தவிர எனக்கு வேற எந்த வேலை வெட்டியுமே இல்ல பாருங்க. பேசாம ஒண்ணு பண்ணலாம். இந்த வீட்டோட சமையல் வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. நான் நாள் முழுக்க இங்க வந்து பார்லர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவா ராமா. ராஜு நில்லுப்பா. சொல்லுங்கம்மா. எங்க கிளம்பிட்ட? அம்மா, ஏற்கனவே ராஜுக்கு பணம் கொடுத்துட்டேன். இல்ல அத பத்தி இல்ல மோகன், பணத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. ராஜு, எங்க எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுப்பா. இன்னொரு விஷயம், இத 2 காப்பி எடுத்து கொடு. சரிங்கம்மா. ஆமாங்கம்மா, இதுவும் நல்ல யோசனை தான். நாளைக்கு சந்தியா நீ வேற ட்ரைனிங்க்கு போறாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எப்படியும் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தானே சேர்ந்திருக்க போறோம். ஒரு போட்டோவை நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். இன்னொன்னு அன்னைக்கு கொடுத்துடலாம். ட்ரைனிங் போகும்போது அதை எடுத்துட்டு போட்டோம். கண்டிப்பா. எல்லாரும் நில்லுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம்.